நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். சோ இவன்கிட்ட பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்கார்பியோ தான் அவைலபிளா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு புது மார்க்கெட் அப்டேட் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியோ மட்டுமே அதிகமாக எடுத்து சேல் பண்ணுற எம்சி கார்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்டில் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இவன்கிட்ட பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்கார்பியோ தான் அவைலபிளாக இருக்கும். லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். கரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்னாடி ஜோதி பெட்ரோல் பல்க் இருக்கும். ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவங்க தான் எம்சி கார்ஸ்ன்னு சொல்லி ஒன்லி ஃபார் மேக்ஸிமம் ஸ்கார்பியோ தான் எடுத்து சேல் பண்ணுவாங்க. இந்த டைம் விஎல்எக்ஸ் வந்து நிறைய வண்டி, 2 வண்டி வந்து பார்க்க போகிறோம். ஒரு எஸ்எல்இ ஒன்று இருக்கு, டாடா சுமோ லோ பட்ஜெட்ல வண்டி கேட்குறவங்களுக்கு இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு ஒரு வண்டியும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்சி கார்ஸ்ல ஃபர்ஸ்டா நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் ஸ்டார் அலைவ்லோட ஃப்ரண்ட் பம்பர்லாம் போட்டு கொடி போஸ்டோட, அதுவும் 2026 எலெக்ஷன் வரப்போது சும்மா மாசம் அந்த வண்டியை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. வண்டியோட அவுட்லுக்கை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டியோட டயர் பாயிண்டை பொறுத்த அளவுக்கு எல்லா டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். எல்லாமே பிராண்ட் நியூ புது டயர் தான், பிரிஷோன் டயர் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. ஒரு எம்காக் இன்ஜின்ல 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். டயர் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும், ஃபுல்லா இருக்கும். உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க, இன்டீரியர்லாம் அருமையா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. நிறைய பேர் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி வண்டி கேட்டீங்க, இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுவும் நம்ம எம்சி கார்ஸ்ல மிஸ் பண்ணிடுறாங்க. உள்ளலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பேக் சைடு வாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸ்ல இருந்து அப்படியே உள்ள இன்டீரியர் காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் ஸ்கார்பியோ கேட்டீங்க. அண்ட் லொகேஷனும் உங்களுக்கு தரமான லொகேஷன்ல இன்னைக்கு வீடியோ எடுக்க ஜம்முன்னு கிடைச்சிருங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க. இந்த மாதிரி ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாத்துருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பாத்தீங்க அப்படின்னா 4,25,000 ரூபா கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணா கட்டாயம் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க. 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் வேரியன்ட். அடுத்து நம்ம எம்சி கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா சுமோல கோல்டு சொன்ன மாதிரி தங்கம் தாங்க. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல பாத்துடலாம். ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயரு, 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல 2 டயருமே புது டயர் தான். பேக் 2 டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேக் சைடு லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க. வீல் கப்பெல்லாம் உங்களுக்கு கலத்தி வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள இன்டீரியர் எல்லாம் பாத்துருங்க. ஏசி, பவர் ஸ்டியரிங் மட்டும் வரும், பவர் விண்டோ மட்டும் வராதுங்க. இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காப்ல. 2014 மாடல். உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பாத்துருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே உள்ள காமிச்சிருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிமோட் கீ ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயர் தான். இந்த கோல்டுக்கு, இந்த தங்கத்துக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 3,40,000 ரூபா சொல்றாங்க. நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பிரைஸ் கட்டாயம் பண்ணி கொடுத்துலாம் இருக்காப்ல. நேர்ல விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். 2013 மாடலு வண்டி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவா பாருங்க. இந்த அலாய்வீலுக்காகவே வண்டி எடுக்கலாம் போல. தார் அலாய்வில போட்டு டயர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 80 to 90% கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பரோட நம்பர் பாருங்க 9909. உள்ள அப்படி இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில ஒரு யூனிக்கா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல கோயா சீட் வந்து போட்டுக்கிறாங்க. டாப் அப்பல்சர் எல்லாமே அடிச்சு. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2013 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. பக்கெட் சீட் டைப்ல ஒரு விஐபி சீட் செட்டிங்ல வந்து பண்ணிருக்காங்க. 4 விண்டோ பவர் விண்டோ. உள்ள செட் எல்லாமே டச்சிலே வந்து போட்டு வண்டி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆடியோலாம் நல்லா இருக்கும். இந்த எம்காக் இன்ஜின் கொண்ட இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 5,40,000 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு டபுள் ஏர் பேக், குரூஸ் கண்ட்ரோலர் ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துருங்க. 2011 மாடல் விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி
கேலிபர்லாம் உங்களுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ரன்னிங்கை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில இன்னொரு பியூட்டி இருக்குன்னு இருக்காப்ல. என்ன அப்படின்னா 2011 மாடலு, அதான் மேனுஃபேக்சரிங் தான் 11, ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக் சைடு அந்த டோர் சைடு வியூ எல்லாம் பாருங்க, அப்படியே உள்ளலாம் பாருங்க. டபுள் ஏர் பேக்கும் கூட வந்துருது இந்த வண்டியில. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இதுவுமே உங்களுக்கு எம்காக் இன்ஜினோட வந்துருது. சென்டர் சீட் எல்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீடியோலயே பார்த்துருப்பீங்க. கேலிபர் எல்லாமே ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. அது லுக் நல்லா இருக்கு. அந்த வீல் சுத்தும் போதே பாக்குறாங்க நல்லா இருக்கு. 4 டயருமே 5 டயருமே ஈவனா உங்களுக்கு பிராண்ட் நியூ புது டயர் தான் போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கு 11க்கு 12, நம்பர் ஆஃப் ஓனர் 3, ஒரு VLX டாப் மாடல் வண்டிக்கு ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 5,30,000 ரூபா சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம MC கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணும். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கார்பியோ ஏதாவது நீட் இருக்குனாலும் நீங்க இவங்களை எந்நேரம்னாலும் கூப்பிடலாம். ஏன்னா இவங்களோட ஸ்கார்பியோ அப்படிங்கிறது வந்து எந்நேரமும் எப்பவும் வண்டி வந்து அவைலபிள் இருந்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு வண்டி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.